ஃப்ரெண்ட்ஸ், மனதின் நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட வெறித்தனமான விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாந்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அவசரமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுமே, சாரதா என்னடி நடந்துச்சு, ஏன் எல்லாரும் இப்படி இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, பக்கத்து வீட்டு சாரஜா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, சந்தானத்துக்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்கள் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தி கத்தார்லேருந்து வந்து இறங்கியிருக்கா, அதுங்களுக்கு 2 பிள்ளைங்க வேறு இருக்குது, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசினா. இப்போ தான் நான் அவகிட்ட சண்டைக்கு போயிட்டு வந்தேன், நல்லா நாக்கு பிடிங்கிருக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு விட்டுட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஏண்டி எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன தான் நடந்துச்சு அப்படின்ன மாதிரி கேட்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அத்தை நீ கொஞ்சம் அமைதியாக இருத்த, அம்மாவே இப்போ தான் கொஞ்சம் சமாதானாகி உட்காந்துருக்காங்க, நீ திரும்பி வந்து ஏதாவது ஆரம்பிச்சு விட்றாத, தயவு செய்து இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே அடைய என்னடி சொல்கிற, நடந்தது என்னதையாவது சொல்லு, ஏம்மா நீ என்னம்மா இப்படி உட்காந்துருக்க, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்ன தான் நடந்துச்சு, யார் யார் கத்தார்லேருந்து வந்திருக்கா அப்படின்ன மாதிரி கேட்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்றுன்னா சொல்லுவாங்க. விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து அவங்க வந்தது பேசினது என்னென்ன நடந்துச்சுங்கிறத 1 by 1 சொல்ல அப்படியே சாந்தி வாயடிச்சு போய் நின்றுவாங்க. என்னடி இப்படி இல்லாமல் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒருத்தி வந்திருக்கானா, அப்போவே நீங்கள் அவளை பொழந்து கட்டியிருக்கக்கூடாதா, அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏண்டி சாரதா இவ்வளோ வாய் பேசவில்லை, வாய்க்கிலேயே பேசவில்லை, நான் தான் எல்லாமேங்கிற மாதிரி அவள் ஒருத்தி அப்படி வந்து இறங்கியிருக்கா, அவளை கேள்வி கேட்காம இப்படி உட்காந்து ஒன்று அழுதுட்டு இருக்க சொன்னாங்களா, ஆமாம் ஏன் என் தம்பி ஃபோட்டோ கீழே விழுந்து கிடக்குது, ஏமா என்னம்மா ஆச்சு, ஏமா தம்பி ஃபோட்டோ எடுத்து கீழே போட்டிருக்கீங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்ன மாதிரி கேட்க உடனே பாட்டி சொல்லுவாங்க, சாரதா தாண்டி கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டான், சாரதா சந்தானத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, எப்படி ஒருத்தி வந்து இறங்குனா இன்னொரு குடும்பம் இருக்குது சந்தானத்துக்கு அப்படி இப்படின்னு சொன்னால் சாரதாவுக்கு கோவம் வராதா என்ன, அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிட்டாடி, அவள் பாவம், அவளை சமாதானப்படுத்தவே முடியலை, என் வளர்ப்பு தான் தப்புன்ற மாதிரி என்னை நாக்க பிடுங்கி இருக்கிற மாதிரி கேட்குறாடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி பாட்டி சொல்ல உடனே சாந்திக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். சாரதா கிட்ட போய், ஏண்டி அடுத்தவ ஒருத்தி வந்து எங்கேயோ இருந்து வந்து திடீர்னு முளைச்சி 25 வருஷமாக நான் குடும்பம் நடத்தினேன், உங்கள் புருஷனுக்கு வந்து நான் தான் பொண்டாட்டி, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னால் நீ அப்படியே நம்பிடுவியா, என் தம்பியை பற்றி உனக்கு தெரியாதா, என்னடி நீ எல்லாம் வாழ்ந்து கிழிச்ச, அவனை பற்றி ஒருத்தி சந்தேகமாக சொல்கிறா பழி போடுறான்னா அதை இல்லைன்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு இப்படி தான் வந்து நீ அவனை நம்புவியா, அவளை நம்பினதும் பத்தாதுன்னு என் தம்பி ஃபோட்டோவை தூக்கி எறிஞ்சிருக்கு, அவனை பற்றி கண்டபடி பேசியிருக்கு, அவனை பற்றி மனசுட்டெல்லாம் பேசியிருக்கு, இதெல்லாம் உனக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க மதினி, மற்ற விஷயம் மாதிரி நீங்கள் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த பொம்பளை காட்டின எவிடன்ஸ் எல்லாம் காட்டினா யாருக்குனாலும் சந்தேகம் வரதான் தெரியும், தோட்டத்து பத்திர காப்பிலேருந்து வீட்டு பத்திர காப்பிலேருந்து இவர் எஸ்டேட் வாங்கியிருக்காரு அது இதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் போக அந்த பொம்பளை அடித்து சொல்கிறா, இங்கே வந்து 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே உன் புருஷன் வருவார், எங்கள் கூட தான் 25 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்காரு, கத்தாரில் யார்கிட்ட வேணும்னாலும் வந்து கேளுங்க, ஏன் பசுபதி அண்ணங்கிட்ட கூட கேளுங்க, நான் 4-5 தடவை பசுபதி கிட்ட கூட பேசியிருக்கேன் அப்படின்ன மாதிரி அவள் அடித்து தீர்க்கமாக சொல்கிறாளே, இதெல்லாம் சொல்லும்போது நான் நம்பாமையாக இருக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் தம்பி 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இந்தியா பக்கம் வந்தார், எனக்கு வேலை இருக்குன்னு அவர் தான் வரவே மாட்டார்ல, அதெல்லாம் வச்சு நான் என்னென்னு முடிவெடுக்கிறது, என்னென்னு யோசிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். நர்மதா பிறந்தப்போ உங்கள் தம்பி என்ன சொன்னார், எவ்வளோ வருஷம் கழித்து நர்மதாவை பார்க்க வந்தார், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, மறந்துருச்சா அப்படின்ன மாதிரி சொல்ல, அடியே பைத்தியக்காரி, அதெல்லாம் அவன் உண்மையாக தாண்டி சொல்லியிருக்கான், அந்த மாதிரி வளர்ப்பு வளரலடி, நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பிறந்த எந்த பிள்ளைங்களுமே அப்படி வழி தவறி போகவும் மாட்டோம், இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கவும் மாட்டோம், உன் புருஷனை நீயே சந்தேகப்படுறியா, அவள் அப்படி சொன்னான்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ்னு நீ தீர்க்கமாக கேட்டிருக்கணும், ஏன் விஜய் தம்பி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் படித்தவர் தானே, ஏன் தம்பி நிவின் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றியில் எல்லாமே தெரியும், ஃபோட்டோ எடுக்கிறவர் தானே, அந்த ஃபோட்டோலாம் உண்மையா இல்லையா, அந்த அவங்க வச்சுருக்கிற பத்திர காப்பியெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது நீங்கள் கூடவா கண்டுபிடிக்க முடியல, நீங்களுமா இவங்க கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி சாந்தி கேட்க உடனே விஜய் சொல்லுவார், சேச்சா அப்படிலாம் இல்லைங்க அத்தை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே அத்தை எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, அதை முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வெரிஃபை பண்ணணும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம உண்மை நடந்தது என்ன ஏதுங்கிறது தீர்க்கமாக தெரியாமல் யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே இப்போ தாண்டி புரியுது எனக்கு ஒரு விஷயம், அந்த பொம்பளை பசுபதி அண்ணாவுக்கு கூட தெரியும் நாங்கள் வந்து கொடுத்தன நடத்தினதுன்னு சொன்னால, இந்த பசுபதி இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட நான் உண்மையை பேசியிருக்கானா, அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நம்மளை எத்தனை தடவை அவன் கேவலப்படுத்தணும்னு
பண்ணணும்னு நினச்சிருக்கான், எத்தனை தடவை வந்துட்டு நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சிருக்கான். அப்போல்லாம் வந்து அவன் அந்த உண்மையை சொல்லாமல் விட்டுட்டானா? இதெல்லாம் ட்ராமாடி, இது கூட உங்கள் மரமண்டைங்களுக்கெல்லாம் புரியலையா? இதெல்லாமே பசுபதியோட பிளான் தான். அதெல்லாம் தெரியாமல் நீ என் தம்பியவே சந்தேகப்படுறியா? உன்னை ஓங்கி அரைஞ்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு பாஞ்சுக்கிட்டு போய் சாரதா வடிக்க போவாங்க. உடனே விஜயும் நிவினும் கரெக்டாக யோசிப்பாங்க. அத்தை சொல்கிறது கரெக்டு தான். ஏன் காவேரி, உனக்கு கூடவா இதை யோசிக்க தோணலை? நீயே யோசிச்சு பாரு. பசுபதி கூட நம்மளுக்கு எவ்வளோ தடவை சண்டை வந்திருக்கு, எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் அந்த பசுபதி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா என்றைக்கோ வந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பான், எல்லா உண்மையும் சொல்லி 4 பேர்த்து முன்னாடி கேவலப்படுத்தியிருப்பான், அல்லது அந்த குடும்பத்தை அவனே டிக்கெட் போட்டு வர வச்சுருந்துருப்பான். அது உண்மையாக இருந்திருந்தா. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது. அதுவும் நம்ம வீட்டை விற்க போகிறோங்கிற டைமாக பார்த்து இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே காவேரி, கங்கா, யமுனா எல்லாத்துக்குமே அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். கரெக்டு தான் அத்தை சொல்கிறது, இதுவும் ஒரு விதத்தில் பாயிண்ட்டு தான். இவ்வளோ நாள் இந்த ஆளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் வாயை முடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வச்சு பல பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருப்பான். அவன் சொத்தே அவன் பேரில் தான் இருக்குது, அவனுக்கு சேர வேண்டியது, அப்படி இப்படின்ற மாதிரி அவ்வளோ ட்ராமா பண்ண தெரிஞ்ச அவனுக்கு இந்த சொத்துக்கு இந்த குடும்பமும் ஒரு பங்குன்னு எப்பயும் அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுருப்பான். அப்படி ஒரு உண்மை நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போ எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்கவே மாட்டார். சாரி அப்பான்னு சொல்லிட்டு காவேரி போய் ஃபோட்டோ முன்னாடி போய் நிறையா வாட்டி அழுவார். நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நான் சந்தேகப்பட்டது தப்பு தான் அம்மா, நீ இனிமேல் அழுகவே கூடாதுமா. கரெக்டாக வந்துட்டு அத்தை நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அழுதுகிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே அப்பாவை சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருந்தேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து அப்பா தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதாக்கும் கொஞ்சம் புரிய வந்துடும். நானும் புத்திகிட்ட போய் தப்பாக யோசிச்சிட்டேன்டி, தப்பு தான், இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது, பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சாரதாவும் பேசுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார், இது பசுபதியோட வேலையா இல்லையாங்கிறதுக்கு நம்ம நாளைக்கே வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பிளான் பண்ணியிருக்கோம்ல, நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த லேடி அங்கே வந்துடுவாங்க. ஒரு வேளை பசுபதியோட அந்த லேடி அங்கே வந்துட்டான்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்கான், இது அவங்களோட ஆளு தாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்கேஸ் அந்த மாதிரி யாரும் வரல, ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்மளுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, இவங்க சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது மேற்கொண்டு நம்ம டைம் எடுத்து என்கொயரி பண்ணிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவும் நல்ல ஐடியா தம்பி, நாளைக்கு நம்ம நேரத்தில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். மதனி, நீங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, காதும் வச்ச மாதிரி இந்த வீட்டை வந்து நாங்கள் காவேரி பேரில் மாற்ற போகிறோம். இப்போ கங்காவுக்கும் பண உதவி தேவைப்படுது, நம்ம யமுனாவும் பணம் வேணும்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வீட்டை வந்து காவேரிக்கே விற்கலான் இருக்கோம். காவேரிக்கிட்டேருந்து பங்கை வாங்கி கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கொடுத்துட்றோம். என்னோட பங்கு, நர்மதாவோட பங்கு, காவேரியோட பங்கெல்லாம் அவகிட்டே இருக்கட்டும், வேணுங்கும் போது மேற்கொண்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவும் நல்ல யோசனையாக தாண்டி இருக்குது, மட்டும் எங்களுக்காக நீங்கள் பண்ணுங்களேன், தயவு செய்து இந்த உதவியை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், சேச்சா அத்தை, நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் என்கிட்ட கெஞ்ச வேணாம், நான் ஏற்கனவே இதை முடிவு பண்ணது தான். இந்த பிரச்சனை நடந்தாலும் நடக்கலைனாலும் காவேரி பேரில் இந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். இப்போ இந்த பிரச்சனையே நடந்தாலும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அப்படியே ரெஜிஸ்டர் பண்ண முடியலனாலும் அந்த பணத்தை நான் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா அத்தை இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. கங்கா வந்து விருப்பப்படுற மாதிரி குமரன் இங்கேயே வந்துடட்டும், இனிமேலெல்லாம் அவ்வளோ தூரத்தில் வெளிநாட்டில் கஷ்டப்பட வேண்டாம், இங்கே ஒவ்வொன்றும் நடக்கிறத பார்த்து அவங்களும் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுறாங்க, அதனால் குமரன் பிரதரை வந்து இங்கேயே நம்ம வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்டு தான் தம்பி, இப்போ சந்தானத்துக்கே இப்படி ஒரு கெட்ட பேர் வருதுன்னா என் பையனெல்லாம் வாயில்லாத பூச்சி, அவனெல்லாம் யார் என்னென்ன எப்படி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லவே முடியாது, அவன் ரொம்ப புள்ள பூச்சியாகவே வளர்த்திட்டேன், அதனால் வந்து அவன் இங்கே வரது தான் கரெக்டாக இருக்கும். காசு என்ன பணம் என்ன, அதை எப்போ வேணுனாலும் சம்பாரிச்சிக்கலாம், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, குழந்தை குட்டியோடு இருக்கிறது விட்டுட்டா கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எப்படி சாரதா உட்காந்து அழுகிறா, வாழ்க்கையே போச்சு எல்லாமே போச்சுன்னு, அந்த மாதிரி என் பையன் வந்து கடைசி காலத்தில் வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சாந்தியும் சொல்லுவாங்க. உடனே நிவின் சொல்லுவார், இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுல, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாளைக்கு ரெடி ஆகணும், இப்போ எல்லோரும் போய் நல்லபடியாக தூங்குங்க, காலையில் நேரமாக எந்திரிக்கணும், காலையில் 9 o'clock வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் போட சொல்லியிருக்கோம், அதனால் எல்லோரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேடி வந்து பசுபதிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுமே, என்னம்மா என்ன ஆச்சுன்னு, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிளான் எல்லாமே பக்காவாக முடிச்சிட்ட போல இருக்கே, நியூஸ் வந்துச்சு,
பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கியாமா. அவங்களே ஷாக் ஆகிட்டு சந்தானத்தை கண்டபடி திட்டி ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வெளியில் எறிகிற அளவுக்கு நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க. சூப்பர் சூப்பர், பணத்துக்கு மேலே வந்து நீ நடிச்சிருக்க அப்பாடா அப்படின்ன மாதிரி பசுபதி சொல்ல உடனே அந்த லேடி பயங்கரமாக சிரிப்பாங்க. ஆனால் ஏன்னா நீங்கள் வேற, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தானே நடிச்சிருக்கேன். எனக்கு இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருந்துச்சு. 2 பிள்ளைங்களுமே மாசமாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருமே கதறி கருதி அழுதாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தாலும் உங்களை நினச்சிட்டு அப்படியே நடிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, ராகவோட ஃப்ரெண்டுங்க 2 பேரும் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த டைமில் ராகவ் வருவார். எப்படிப்பா என்னோடய செட்டப்பு, என் ஃப்ரெண்டுங்க சும்மாவா, எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரண ஆக்டிங்க, இதை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர்டா, இப்போ தான்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறதெல்லாம் முடிவு கிடையாது. காவேரியோட குடும்பம் எந்த அளவுக்கு அழுகிறாங்க, எப்படி கதறி கதறி அழுகிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்கிறது தான் விஷயமே. இப்போ ஊர் முழுக்க வந்துட்டு கேவலப்பட்டாங்களா, சந்தானத்துக்கு வந்து 2 பொண்டாட்டி கத்தாரில் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு கொடைக்கானலே எதிரொலிச்சிட்ருக்கு. எனக்கு கேட்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசுபதி ராகவும் சிரிப்பாங்க. இது எல்லாமே பசுபதி ராகவோட செட்டப் தான். அவங்க 2 பேரும் வந்திருந்தவங்க ராகவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தங்கச்சி, நாளைக்கு அவனுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸும் வந்துருச்சு. நீ காலையில் ரெடியாக இரு. அவங்க 9 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம 8 மணிக்கு அங்கே போய் நம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த வாட்டி வரல, ஃபினிஷிங் டச்சில் நான் என்ட்ரி கொடுத்தா தான் அவனுங்களுக்கு ஒரு மாதிரி திகிலாக இருக்கும். நீ நாளைக்கு போய் என்ன பண்ணணுன்னு நான் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ எல்லா பர்ஃபார்மன்ஸையும் தெளிவாக பார்த்துக்குவேன். நாளைக்கு 8 மணிங்கும் போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் சொல்லியும் இவ்வளவும் பண்ணியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தில் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல, நீ ஏன் கேட்குற, காவேரியும் அந்த விஜயும் சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. நம்ம ஒரு வழியில் போனால் அதுங்க ஒரு வழியில் வரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுலாம் முக்கியம் கிடையாது. அந்த காவேரி அழுதானா அதுவே போதும். நீ வேற அவள் மாசமாக இருக்கான்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எமோஷன் ஆகாத. அவள் அதுக்கெல்லாம் வர்த்தே கிடையாது. அவள் விட்டா நம்மளையே தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருவா அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்லிட்டு சிரிப்பார். ஆமாண்ணே, புரிஞ்சுது. அங்கே எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த புள்ள தானே ஓவராக சவுண்ட் விட்டுச்சு. அப்படியா ஊன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துச்சு. ட்ராமா கும்பலை ஏமாற்ற வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுச்சு. அந்த கடைசி புள்ள கூட வாயவே திறக்கலன்னா இதுதான் வந்துட்டு ஓவராக பேசுச்சு. அப்போவே நான் சுதாரிச்சிட்டேன். இவ தான் வந்துட்டு நம்ம பசுபதி அண்ணா சொன்ன ஆளாக இருக்கும். இவளை வாய் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நானும் மடக்கினேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. சரிம்மா, நீங்கள் யார்கிட்டையும் பேசிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு புதுசாக யாராவது உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா மூச்சே விட்டுறாதீங்க. நீங்கள் 3 பேருமே ரொம்ப சேஃபாக இருங்க, அதுதான் நல்லது. யாராவது ஆள் செட் பண்ணி அந்த விஜய் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். நிவின் இருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு கேடி. கொடைக்கானலில் எல்லாமே அவனுக்கு விஷயம் தெரிய வரும். நிவின் சப்போர்ட் மூலயமா அந்த விஜய் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அதனால் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்டையும் பேசிடாதீங்க, யார்கிட்டையும் எந்த வாயும் விட்டுறாதீங்க. இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு கூட தனியாக தானே நின்று பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்ணா, தனியாக ரூமில் தான் லாக் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ தான் பசுபதி யோசிப்பார். காலையில் எழுந்ததுமே எல்லோரும் அவசரமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். எப்படியாவது உங்கள் மேலே வந்து விழுந்த பழியை வந்து நான் எப்படியாவது இல்லைங்கிறத நிரூபிச்சே அவன் இந்த கொடைக்கானலில் இத்தனை மக்கள் முன்னாடி அவன் கேவலப்படுத்திட்டான்ல உங்களை. உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிச்சதுக்கு சம்மந்தம் இது. எத்தனையோ தடவை எங்களை அசிங்கப்படுத்தியிருக்கான். காவேரி வந்து அவ்வளோ பேத்து முன்னாடி கேவலமாக ஒரு ரிசப்ஷன்லேயே போய் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டி கேவலப்படுத்தியிருக்கான். ஆனால் உங்கள் மேலே இப்படி ஒரு பழி, உங்கள் மேலே விழுந்த பழி எனக்கு தான் விழுந்துச்சு. இதை நான் இல்லைன்னு நிரூபிச்சே அவன். யாரெல்லாம் அசிங்கமாக பேசினாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே என் புருஷன் உத்தமங்கிறத நான் நிரூபிச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து சாரதா வேண்டிக்குவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டேயும் போய், வாங்கத்த, நான் தான் ஏதோ உங்கள் பையனை தப்பாக பேசிட்டேன், அதுக்காக என் மேலெல்லாம் கோவப்பட்டுறாதீங்க, ஏதோ நான் ஆத்திரத்தில் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, சேச்சா இதில் என்னடி கோவப்படுறதுக்கு இருக்குது, யாராக இருந்தாலும் இப்படி தானே யோசிப்பாங்க. உன் சூழ்நிலையில் எந்த பொம்பளை இருந்தாலும் இப்படி தான் யோசிச்சிருப்பான். திடீர்னு ஒருத்தி வந்து இறங்குனா யாரு தான் ஒத்துக்குவாங்க. ஆனாலும் என் வயிற்றில் பிறந்தது தப்பாக போக வாய்ப்பே இல்லடி. நான் அப்படி வளர்க்கல. என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் பையனாக இருந்தாலும் சரி, அப்படி வளர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லு. சரித்த மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. கரெக்டாக எல்லாருமே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்காக போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த லேடியும் வந்து அந்த பையனையும் பிள்ளையும் கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்காக ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே நடக்க போகிற டேர்னிங்ஸ் எல்லாமே வந்துட்டு மேற்கொண்டு நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிவின்க்கு வந்து கால் வரும்.
நிவினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நிவின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். மச்சான், நீ நேற்றுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்டிருந்தே இல்லை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த லேடி அந்த ஃபோட்டோஸ் 2 பேர்த்தோட நீ அனுப்பி விட்டுருந்தே இல்லை, அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து ராகவோட கிளாஸ்மேட்ஸு. அவங்க ஃபாரினில் படிக்கிறாங்கல்ல, அங்கே வந்துட்டு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க. கொடைக்கானலில் வச்சு போன வாரத்தில் வந்து அந்த பையனும் ராகவும் வந்துட்டு மீட் பண்ணுறதான ஃபோட்டோஸ் வந்து நான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், அதை பாரு. இவங்க 3 பேருமே வந்து காஃபி ஷாப்பில் 2 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க போனால் இதெல்லாம் வச்சு கன்ஃபார்மாக தெரியுது அந்த 2 பேருமே ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பக்கா பிளானு, பக்கா ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இப்போ தாண்டா எல்லா விஷயமும் எனக்கு புரியுது, தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ், நீ ஃபர்தராக என்ன அப்டேட்னாலும் எனக்கு சொல்லிட்டு நான் மேற்கொண்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோனை வச்சுட்டு விஜய்கிட்ட எல்லார்கிட்டையுமே உண்மையை சொல்லுவார். இது அந்த லேடியோட வந்திருந்த பையனும் பொண்ணும் ராகவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 3 டைம் வந்துட்டு வெளியில் மீட் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருக்காங்க, போன வாரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு 3 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது பக்காவாக இது வந்து பசுபதி ராகவோட பிளான் தான். இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. இன்கேஸ் வந்துட்டு இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க நிறுத்தினாலுமே அவங்க மேலே என்ன கேஸ் போடணுமோ ஃப்ராடு கேஸ் எல்லாமே போட்டு அவங்கள உள்ளே தள்ளிடலாம். இனிமேல் நம்ம பயப்படவே தேவையில்லை, எல்லோரும் போல்டாக இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணாலே போதுன்ற மாதிரி நிவின் சொல்லுவார்.